எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா த மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். அதாவது ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வடிவமைத்த மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகரிக்க, அதாவது திருப்தியை அதிகரிக்க கன்சியூமர் பல்வேறு பொருட்களுக்கு இடையே தங்கள் வருமானத்தை எவ்வாறு ஒதுக்குகிறார்கள் என்பதை விளக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது யூட்டிலிட்டியை மெஷர் ஆஃப் வெல்பீயிங் என்று கருதுகிறது. இது யூட்டில்ஸ், அதாவது ஹைப்போதெட்டிக்கல் மெஷரிங் யூட்டிலிட்டி, அதில் குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு டோட்டல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டி என்பது ஒரு பொருளின் வெவ்வேறு யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி உட்கொள்வதிலிருந்து பெறப்பட்ட யூட்டிலிட்டியோட கூட்டுத்தொகையாகும். தட் இஸ் சம். சிம்பாலிக்கலி TU is equal to MU1 plus MU2 until MUN. இங்கே MUN என்பது nth யூனிட்டோட மார்ஜினல் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டி என்பது ஒரு பொருள் அல்லது சேவையின் ஒரு கூடுதல் யூனிட்டை, அதாவது அடிஷ்னல் யூனிட்டை உட்கொள்வதன் விளைவாக டோட்டல் யூட்டிலிட்டியில் ஏற்படும் மாற்றமாகும். இது கடைசியாக கன்சியூம் பண்ண அல்லது வைத்திருந்த யூனிட்டிலிருந்து பெறப்பட்ட யூட்டிலிட்டி ஆகும். சிம்பாலிக்கலி MUN is equal to TUN minus TUN minus 1. இதில் TUN என்பது nth யூனிட்டோட டோட்டல் யூட்டிலிட்டி, TUN minus 1 என்பது n minus 1ஓட டோட்டல் யூட்டிலிட்டி. அசம்ஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். அதில் ஃபஸ்ட்டு ரேஷ்னாலிட்டி. அப்படின்னா கன்சியூமர்ஸ் பகுத்தறிவு கொண்டவர்கள் மற்றும் அவர்களின் லிமிட்டெட் வருமானத்தில் திருப்தியை, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர். செகண்ட், கார்டினல் மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி என்பது கார்டினல் நம்பர்ஸில் அளவிடக்கூடியதாக கருதப்படுகிறது. எக்ஸாம்பிள் யூட்டில்ஸ். அது வெவ்வேறு பொருட்களிலிருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அளவு கம்பேர் பண்ண அனுமதிக்கிறது. தேர்ட் ஒன், மணி ஆஸ் எ மெஷரிங் ராட். ஒரு நபர் ஒரு பொருளுக்கு செலுத்த தயாராக இருக்கும் தொகையை அதனோட யூட்டிலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்ஸ். மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும், அதாவது விலை, சுவைகள், வருமானம், பழக்க வழக்கங்கள் போன்றவை கான்ஸ்டன்ட் என்று கருதுகிறது. எந்த மாற்றமும் மார்ஜினல் யூட்டிலிட்டியை பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி இன் கன்சம்ஷன். யூனிட்ஸ் இடையில் டைம் கேப் இல்லாமல் தொடர்ச்சியான கன்சம்ஷன் இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்குது. நெக்ஸ்ட், ஹோமோஜினியஸ் யூனிட்ஸ். கன்சியூம்டு பொருட்களின் யூனிட்ஸ் ஒரே மாதிரியானவை என்று கருதப்படுகிறது. சுவை அல்லது குவாலிட்டி மாறுபாடு லாவை பாதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், அதாவது நிலையான யூனிட்ஸ். நிலையான டிசிபிள் யூனிட்ஸ், எக்ஸாம்பிள் கிளாஸஸ் ஆஃப் ஜூஸ், இது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்குது. மிகவும் சிறிய யூனிட்ஸ்க்கு இது பொருந்தாது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது செலவழிக்கும் போது பணத்தின் கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணியை கருதுகிறது. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ட் யூட்டிலிட்டி. இண்டிபெண்டன்ட் யூட்டிலிட்டியை ஹைப்போதசிஸ் செய்கிறது. இதில் டோட்டல் யூட்டிலிட்டி என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூட்டிலிட்டியோட சம் ஆகும், அதாவது டோட்டல் ஆகும். பொருட்களுக்கு இடையே உள்ள காம்ப்ளிமெண்ட்ரி தன்மையை டோட்டலாக இக்னோர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்படின்னா ஒரு கன்சியூமர் ஒரு பொருளின் அதிக யூனிட்டுகளை பயன்படுத்துவதால் ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டிலிருந்தும் பெறப்படும் கூடுதல் திருப்தி, அதாவது கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது அடிஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது யூட்டிலிட்டி குறைகிறது என்று டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இந்த லா வலியுறுத்துகிறது. இந்த அடிப்படை கொள்கையானது டோட்டல் வான்ஸ் அன்லிமிட்டடாக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனின் விருப்பமும்
திருப்தி அடையக்கூடியது என்ற கருத்தை அடிப்படையாக வைத்துள்ளது. மார்ஷலின் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒரு பொருளின் ஸ்டாக்கில் கொடுக்கப்பட்ட அதிகரிப்பால் ஒரு நபர் பெறும் அடிஷ்னல் பெனிஃபிட் அவர் ஏற்கனவே வைத்திருக்கும் ஸ்டாக்கின் ஒவ்வொரு அதிகரிப்பிலும் அது குறைகிறது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சனோட கன்சம்ஷன் ஆஃப் சாக்லேட் பார்ஸ் பர் டே, இங்கே டோட்டல் யூட்டிலிட்டி அதிகரிக்கும் போது மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. மார்ஜினல் யூட்டிலிட்டி அதாவது கூடுதல் திருப்தி குறைந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் 0 ஆகி அதை தாண்டி நெகட்டிவாக மாறி டிஸ்கம்ஃபர்ட்டை குறிக்கிறதை நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க முடியுது. அதே நம்ம கிராஃபில் பார்க்கலாம். டோட்டல் யூட்டிலிட்டி மற்றும் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு கிராஃபில் காட்டியிருக்காங்க. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பாசிட்டிவ், ஆனால் டிக்ரீசிங் ஸ்லோப் ஃபார் டோட்டல் யூட்டிலிட்டி மற்றும் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வை அது காட்டுது. நெக்ஸ்ட்டு கீ ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது முக்கிய உறவுகள். மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைவதனால் மொத்த யூட்டிலிட்டி அதாவது டோட்டல் யூட்டிலிட்டியும் குறையும் விதத்தில், அதாவது டிக்ரீசிங் ரேட்டில் அது உயர்கிறது. மார்ஜினல் யூட்டிலிட்டி 0வாக இருக்கும்போது சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம். அப்போது அதிகபட்ச டோட்டல் யூட்டிலிட்டியை அடையப்படுகிறது. மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி குறையுது. மார்ஜினல் யூட்டிலிட்டி என்பது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் யூட்டிலிட்டியை குறிப்பதாகும். அதுதான் நம்ம ஸ்லோப் ஆஃப் டியூ அப்படின்னு சொல்கிறோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி பாசிட்டிவ், 0 அல்லது நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஒரு சில விதிவிலக்குகள் இருந்தாலும் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பொதுவாக கன்சியூமர் பிஹேவியரின் அனாலிசிஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இது இருக்குது. இப்போது லிமிட்டேஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பொதுவாக பொருந்தும் போது சில லிமிட்டேஷன்ஸ் மற்றும் எக்ஸப்ஷன்ஸனை கொண்டுள்ளது. அதில் கருத்தில் கொண்டு சில ஃபேக்டர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிகரஸ் அசம்ஷன்ஸ், அதாவது கடுமையான அனுமானங்கள். கார்டினல் மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி, அதாவது நம்பர்ஸில் சொல்கிறது. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி அண்ட் கன்சிஸ்டன்சி, கண்டினியூஸ் கன்சம்ஷன் மற்றும் கன்சியூம்டு யூனிட்ஸ்களின் ஒரே மாதிரியான தன்மை போன்ற அசம்ஷன்ஸ் அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த லா. இந்த நம்பத்தகாத நிலைமைகளை, அதாவது அன்ரியலிஸ்டிக் கண்டிஷன்ஸை சந்திக்கும் போது தான் இந்த லா திறம்பட செயல்படும். செகண்ட் பாயிண்ட்டு, பிற பொருட்களை சார்ந்திருத்தல், அதாவது டிபெண்டன்ஸ் ஆன் அதர் குட்ஸ். யூட்டிலிட்டி இண்டிபெண்ட் அல்ல, அது சப்ஸ்டிடியூட் அல்லது காம்ப்ளிமெண்ட்ரி பொருட்களின் இருப்பு அல்லது இல்லாமையால் பாதிக்கப்படலாம். எக்ஸாம்பிள், டீயோட யூட்டிலிட்டி சர்க்கரையின் கிடைக்கும் தன்மையால் பாதிக்கப்படலாம். மேலும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், அதாவது கோல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட யூட்டிலிட்டி ஃப்ரெஷ் ஜூஸ் இருப்பதால் பாதிக்கப்படலாம். மூணாவது, எக்ஸப்ஷன்ஸ் இன் சர்டன் கேசஸ். சில சூழ்நிலைகளில் இந்த லா உலக அளவில் பொருந்தாது. எக்ஸாம்பிள், ப்ரெஸ்டீஜியஸ் குட்ஸ், மதிப்புமிக்க பொருட்கள் பார்த்தோன்னா தங்கம், ரொக்கம், வைரம் போன்ற மதிப்புமிக்க பொருட்களின் விஷயத்தில் அதிக அளவு உபயோகத்தை குறைப்பதற்கு பதிலாக இது அதிகரிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பொழுதுபோக்கு மற்றும் கலெக்ஷன்ஸ். பொழுதுபோக்குகள் அல்லது அரிய சேமிப்புகளுக்கு எக்ஸாம்பிள் கலை, ஓவியம், இசை போன்ற கவிதை போன்ற நிகழ்வுகளில் காணப்படுவது போல ஒவ்வொரு சேர்க்கையிலும் மார்ஜினல் யூட்டிலிட்டி அதிகரிக்கலாம். நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதிக அறிவை தேடும்போது நபர்கள் ஒவ்வொரு கூடுதல் தகவலிலும் அதிக திருப்தியை அனுபவிக்கலாம். கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், ஓவியம் அல்லது இசை போன்ற படைப்பு கலைகள் போன்ற துறைகளில் அதிக திருப்தியை உருவாக்கலாம். ஹேபிட் ஃபார்மிங் கமாடிட்டிஸ், அதாவது பழக்கத்தை உருவாக்கும் பொருட்கள். எக்ஸாம்பிள், மது, சிகரெட் மற்றும் கணினி விளையாட்டுக்கள், கம்ப்யூட்டர் கேம்ஸ் போன்ற பழக்கங்கள் உருவாக்கும் பொருட்களுக்கு கன்சம்ஷன் அதிகரிப்பது யூட்டிலிட்டியை அதிகரிக்க வழிவகுக்கும். லாஸ்ட்லி, மைசர்லி பிஹேவியர், அதாவது கஞ்சத்தனமான நடத்தை.
கஞ்சத்தனமான நடத்தை கொண்ட நபர்கள் ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டின் பணத்தை அக்குமுலேஷன் அதிகரித்து கொண்டு வரும் திருப்தியை நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட்லி நான் மெட் அசம்ஷன்ஸ், பொருந்தாத அனுமானங்கள். இந்த விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் இந்த லா செயல்பட தேவையான ஃபண்டமெண்டல் அசம்ஷன்ஸ் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை குறிப்பிடுவது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லா செயல்திறன் இந்த அசம்ஷன்ஸ்களின் ஃபுல்ஃபில்மெண்ட்டை பொறுத்தது. இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி கன்சூமர் பிஹேவியர் பற்றி மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கும் அதே வேளையில் அதன் லிமிட்டேஷன்ஸை அங்கீகரிப்பது அது முழுமையாக பொருந்தாத நுணுக்கமான சுச்சுவேஷன்ஸ்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஓகே, தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.